நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். ஆபகுக் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 17:18. அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களிகூறுவேன். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, கருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். உமது வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நாம் வாசிக்க கேட்ட இந்த 2 வசனங்கள் ஸ்தோத்திரம், மிகுந்த சந்தோஷத்தோடு பக்தன் இந்த புத்தகத்தை அவர் நிறைவு செய்கிறார். நம்முடைய இருதயத்தில் பல வேளைகளில் ஆசீர்வாதத்தின் மேல் நாம் மிகுந்த நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கிறோம். நம்முடைய கைகளின் கிரியைகள், சம்பாத்தியம், உடல் ஆரோக்கியம், பாதுகாப்பு, இவைகளிலே மிகுந்த அக்கறை கொள்ளுகிறோம். எதிர்கால பலன்கள், எதிர்காலத்தின் ஆசீர்வாதங்கள், இவைகளின் மேல் அதிகமான நாட்டம் கொள்ளுகிறோம். வெளிப்புற ஆசீர்வாதங்களை சார்ந்து வாழ்கிறோம். ஆனால் தீர்க்கன் இந்த ஆபகுக் என்பவர் வெளிப்புற ஆசீர்வாதங்களை சார்ந்து வாழாதீர்கள், அவைகளெல்லாம் ஒவ்வொன்றாய் உங்கள் கைகளை விட்டு நழுவி போய்விடும். ஆனால் நழுவாதது, மாறாதது, விட்டு விலகாதது ஆண்டவர் ஒருவரே. ஹல்லேலூயா, ஆமென். சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போய்விடும், அப்படிதானே? நேற்று இருந்த மாதிரி இருக்கிறாங்களே, இன்னைக்கு முகம் மாறுகிறது, மனிதனுடைய முகம் மாறுகிறது. எல்லாம் இன்கிரிமெண்ட்டுக்காக எதிர்பார்த்துருக்கிறோம். இன்கிரிமெண்ட் வரலன்னொன்னே முகம் மாறுகிறது. உடல் நலம், ஆரோக்கியம் குறைபாடு வரும்போது சோர்ந்து போய்விடுகிறோம். பாதுகாப்பு இல்லை, திடீரென்று ஆபத்து, விபத்துகள், திடீரென்ற மருத்துவ செலவுகள் வரும்போது உள்ளம் கலங்கி போய்விடுகிறது. ஆக வெளிப்புற ஆசீர்வாதங்களை சார்ந்து தேவஜனம் வாழக்கூடாது. நாம் வாழ வேண்டியது கர்த்தரை மையமாக வைத்து. ஆமென். எல்லாம் போனாலும் நான் கர்த்தருக்குள், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களிகூறுவேன். அல்லேலூயா. தீர்க்கன் ஆண்டவராகிய இயேசுவை, தேவனாகிய கர்த்தரை மையமாக வைத்து வாழும்படி இந்த வாசகர்களை அழைக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆபகுக் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 3 அதிகாரங்கள், வெறும் 56 வசனங்கள். இந்த பழைய ஏற்பாட்டில் 35வது புஸ்தகம். இது ஒரு சிறிய தீர்க்க தரிசன புஸ்தகம். ஆமென். வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் மிக சிறிய புஸ்தகம்னா இந்த ஆபகுக் தான். வெறும் 56 வசனம் தான் இருக்கு. கவனிங்க, ஆபகுக் என்றால் அரவணைப்பவர். இந்த புஸ்தகத்தை தீர்க்கன் எழுதும்போது புகாரோடு ஆரம்பிக்கிறார், ஆனால் முடிப்பது புகழ் பாடலுடன் முடிக்கிறார். அல்லேலூயா. ஆரம்பம் விரக்தியில் இருந்தாலும் முடிவு மகிழ்ச்சியான உச்சத்தை அவர் உச்சரிக்கிறார். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு நீங்கள் வரும்போது நிறைய புகாரோடு வந்திருப்பீங்க, நிறைய கம்ப்ளைண்ட், நிறைய கேள்விகள். ஆனால் திரும்பி போகும்போது கர்த்தர் உங்களை ஸ்தோத்திரம், ஆபகுக் தீர்க்கன் முடித்தது போல, அவன் நினத்தையும் கொழுப்பை உண்டது போல மகிழ்ச்சியாய் கடந்து செல்வீர்கள், சந்தேகமே இல்லை. அல்லேலூயா, ஆமென். நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் அப்படி உங்கள் புகாரை புகழ் பாடலோடு கர்த்தர் உங்களை முடிக்க செய்வார். ஆமென். ஆரம்பம் விரக்தியா இருக்கலாம், பல கேள்வியோடு வந்திருக்கலாம். கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாக்கி திருப்தியாக்கி நடத்துவது அதிக நிச்சயம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, வெளிப்புற அந்த சூழ்நிலையை அல்ல, நம்மை அழைத்தவரை நாம் பார்க்க வேண்டும். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும்,
திராட்சை செடி போனாலும் அத்திமரம், திராட்சை செடி கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, களி கூறுவே. ஒலிவ மரம் பலன் அற்று போனாலும், வயல்களிலே தானியமின்றி போனாலும், ஒலிவ மரம் வயல்களிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே. மந்தையிலே ஆடுகளின்றி போனாலும், மந்தையிலே ஆமே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே. அத்திமரம் ஆமே கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே. கர்த்தருக்குள் களி கூறுவே. அல்லேலூயா. இங்கே பக்தன் திடீரென்று ஒரு பேரழிவை குறித்து பட்டியலிடுகிறார். சிலர் பாடுறதுக்கே பயமா இருக்கு. என்ன பாஸ், இருக்கிறப்ப இவ்வளவு சோர்ந்து இருக்கிறோம், நீ எல்லாம் போனாலும்னா இருக்கிறதும் போயிரும் போல நினைக்கிறீங்க. ஆமென். எல்லாம் போகும் ஒரு நாள். நீங்க என்னெல்லாம் கால்குலேஷன் வச்சிருக்கிறீங்களோ எல்லா கால்குலேஷனும் தகர்ந்து போகுங்க. இதுதான் சத்தியம். ஆமென். சத்தியம் ஓங்கி உரைக்கிறது. காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த ஆராதனை தேவ செய்தி நோக்கம் என்ன அப்படின்னா, உங்க மகிழ்ச்சியை நீங்க இழந்துடவே கூடாது. ஆமென். ரொம்ப தெளிந்த புத்தியா இருக்கணும். போன உடனே சொல்லணும், ஆமா பாஸ்டர் அன்னைக்கே சொன்னாரு, போகுன்னு தானே சொன்னாரு, இருக்குன்னு சொல்லலையே. அப்போ ரொம்ப தெளிந்த புத்தியா இருப்பீங்க. சோத்திரம். உங்கள் மனது கலக்கம் அடையவே அடையாது. ஆமென். நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், 3 காரியத்தை நம்ம ஏற்றுக்கவே மாட்டோமா. ஆமென். வயது ஆகிறத ஏற்றுக்கவே மாட்டோம். என்றும் இளமை தான், என்றும் 16ஆக நான் இருக்கணும். வயதாக ஆக யாரும் ஏற்றுக்கவே மாட்டாங்களாம். அடுத்தது வயது ஆகும்போது பலவீனம் வரும், கால் வலி வரும், வியாதி வரும். ஒவ்வொரு டெஸ்ட் பண்ணுறப்ப ஒவ்வொரு நெகட்டிவ் வர்றப்ப, ஐயோ இதெல்லாம் வரக்கூடாதுன்னு நினச்சேன், வந்துருச்சு 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 வந்துருச்சு. இதையும் நம்ம மனசு ஏற்றுக்காது. கடைசியாக மரணத்தையும் நம்ம ஏற்றுக்க மாட்டோம். வருமா வராதா? வரும், எல்லாம் வரும். ஹல்லேலூயா. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், எல்லாம் போனாலும் என் மகிழ்ச்சியை இந்த இழப்புகள் திருடவே முடியாது. ஆமென். கிறிஸ்தவன் ஒருவன் தான் அந்த உலகத்தில் நல்ல மகிழ்ச்சியாக இருக்க முடியும். காரணம், அவனுடைய நம்பிக்கை ஆசீர்வாதத்தின் மேல் அல்ல, ஆசீர்வாதத்தை தருகிற என் தேவாதி தேவன் மேல நம்பிக்கை இருப்பதனால ஆசீர்வாதங்களின் ஒளிந்து போனாலும் ஆசீர்வாதத்தின் ஊற்று வழியாது.
நல்ல கரங்களை தட்டி ஆமென். எந்த சூழ்நிலை ஆனாலும் கர்த்தர் என்னை நடத்துவார். ஓ, அவர் என்னை கைவிடவே மாட்டார். என் சந்தோஷத்தை இழப்புகள் திருட முடியாது. என் மகிழ்ச்சியை எந்த இழப்புகளும் திருட முடியாது. ஆமென். உங்க மகிழ்ச்சி இழந்து போகக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த தேவ செய்தி. எல்லாம் போனாலும் கர்த்தருடைய மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை போகவே போகாது. அல்லேலூயா. இங்கே திடீரென்று பேரழிவு வருகிறது. அதை தான் பக்தன் பட்டியலிடுகிறான். எந்த ரீசனும் தெரியல, எந்த எச்சரிப்பும் இல்லாமல் திடீரென்று ஒரு பேரழிவு. எதெல்லாம் அழிந்து போகிறது? விவசாயம் இல்லைங்க, இன்கம் பாதிக்கப்பட்டுருச்சு. அப்போ இன்கமுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறார். நேற்று தினத்தில் ஒரு ஆட்டுக்குட்டி வச்சிருக்கவங்க கவனிச்சேன். அவங்க சொல்கிறாங்க, என்னங்க அடிக்கிற வெயிலுக்கு ஒரு மழை வந்துச்சுன்னா, கொஞ்சம் இளதலெல்லாம் வந்துச்சுன்னா எங்கள் ஆட்டுக்குட்டிலாம் நல்ல சந்தோஷமாக இருக்கும். பாருங்கள், அவங்களுடைய எண்ணங்கள் பாருங்கள். நம்ம மழை பெய்யக்கூடாதுன்னு சொல்கிறோம். அப்படி ஆடு மாடு வளர்க்குறவங்களாம் கொஞ்சம் மழை வந்துச்சுன்னா அங்கங்கே பூண்டுலாம் வரும், பூண்டு வரும். அதில் எங்கள் ஜீவனங்கள்லாம் நல்லா வாழும். அதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க, தூரத்தில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது இந்த இலைதலைகள் இல்லை அப்படின்னா எது பாதிக்கப்படுது? நம்முடைய வருமானம். விவசாயம் இல்லை, இன்கம் டோட்டலாக கொலாப்ஸ். அதுக்கப்புறம் அதனால் எது பாதிக்கப்படும் அப்படின்னா, இவர் போய் ஆட்டு மந்தைக்கு போகிறார், மாட்டு மந்தைக்கு போகிறார். அங்கே இருக்கிற ஆடு மாடை விற்று நம்ம காசாக்கி சாப்பிடலான்னு போய் ஆட்டு மந்தையில் போய் பார்த்தா ஆடு இல்லை, மாட்டு மந்தையில் பார்த்தா மாடு இல்லை. இப்போ எதை வச்சு சாப்பிட்றது? அத்திமரம் துளிர் விடாமல் போயிருச்சு, திராட்சை செடி பழம் இல்லை, ஒலிவ மரத்தில் பலன் இல்லை, வயல்வெளியில் தியானியம் இல்லை, இவைகளினால் ஆடுகளும் இல்லை, ஆடுகள் அதற்கு சாப்பாடு இல்லை, அது செத்து போயிடுச்சு. மாட்டு மந்தையில் எல்லாம் போயிருச்சு, டோட்டல் வாஷ் அவுட்டு. இந்த அழிவு எப்படி ஏற்பட்டது? திடீரென்று எந்த முன்னெச்சரிப்பும் இல்லாமல் ஏற்பட்டபடினாலே அவர் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார். எல்லாம் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். அல்லேலூயா. நான் என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களிகூர். ஆக நமது மகிழ்ச்சி எங்கே வைத்திருக்கிறோம்? நம்ம இன்கமில் வைத்திருக்கிறோமா? உடல் சுகத்தில் வைத்திருக்கிறோமா? நமது பாதுகாப்பில் வைத்திருக்கிறோமா? நமது மகிழ்ச்சியை எதிர்காலத்தில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோமா? எதிர்காலம் கேள்வி ஆகும்போது, உடல்நலம் தொலைக்கும் போது, சோத்திரம் வருமானமெல்லாம் நிற்கும் போது நமது மகிழ்ச்சியும் போய்விடுகிறது. பார்க்கிறார். இப்படி இருந்தால் சரிப்படாதுன்னு சொல்லி வாசகர்களை ஆமென் 18ஆம் வசனத்துக்கு நேராக திருப்புகிறார். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் தீர்க்கதரிசியாக இங்கே வந்து திடீரென்று பேரழிவுகள் வரலாம். ஆமென். தேவ ஜனம் எச்சரிப்பாக இருக்க வேண்டும். அது உங்கள் பாவம் நிமித்தம் அல்ல. சிலர் நினைக்கலாம், எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய அக்கிரமங்கள். அந்த பிறவி குருடனை பார்த்து சீஷர்கள் சொல்லுகிறார்கள், இவன் பிறவி குருடாக இருப்பது இவன் செய்த பாவமா அல்லது இவனுடைய பெற்றோர் செய்த பாவமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்ல, இவன் செய்த பாவமும் அல்ல, பெற்றோர் செய்த பாவம் அல்ல, இவன் குருடனாய் பிறந்திருப்பது தேவனுடைய நாம மகிமைக்காக. அல்லேலூயா. அப்போ சில நஷ்டங்களை குறித்து, எதிர்காலத்தில் சில காரியம் நடக்காதது குறித்து கேள்வியோடு வந்திருக்கிறீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் கிளியராக உங்களோடு பேசுகிறார். நீங்கள் செய்த பாவம் என்று நினைக்கலாம், மூதாதன் செய்த பாவம் நினைக்கலாம். இல்லை இல்லை, கர்த்தருடைய நாம மகிமைக்காக சில இல்லாமை வரும். பயந்து விடாதே. கர்த்தர் சீக்கிரமாய் நிலைமையை புரட்டி போடுகிறவர். சீக்கிரமாய் உன்னுடைய நிலைமை மாறும். நல்ல கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா. ஆமேன், 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 ஆமேன். மந்தையிலே ஓ ஆடுகள் இன்றி போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இன்றி போனாலும், ஓ அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். அல்லேலூயா. இந்த அதிகாரத்தை ஒரு பாட்டா முடிக்கிறார். கடைசி வசனம் என்ன சொல்லுது? வாசிங்க. ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன், என் பெலன். அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். இது நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். அல்லேலூயா. மான்களின் கால்கள். சில மான்கள் இருக்குங்க,
நேஷ்னல் ஜியோகிராஃபிக் அந்த சேனல் நீங்கள் பார்க்கலாம். இப்படி செங்குத்தாக இருக்குது இந்த மலை, சாதாரணமாக நடக்குது. 90 டிகிரி பெர்பெண்டிகுலர். எப்படி நடக்க முடியும்? வேதம் வேதம்தான், மாற்றே இல்லை. ஆமென். எவ்வளோ சூழ்நிலைகள்லாம் நம்ம சாதகம் பிளைனாக இருந்தால் தான் நம்ம நடக்கிறோம். இப்படி இருக்கிற மலையில் எப்படி நடப்பீங்க? சாதாரணமாக ஏறுது. ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிற ஜனம் எப்பேற்பட்ட சூழலிலும் அவர்கள் மகிழ்ந்து களி கூறுவார்கள். ஆமென். அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கை அப்படின்னா, ஆண்டவருக்கு தெரியாமல் என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. ஆமென். அடிக்கடி கேட்பேன் ஒரு கேள்வி, நீங்களும் நானும் இந்த உலகத்தில் திட்டமிட்டு பிறந்தோமா? நம்ம பிறந்தது இந்த தாய் தான் எனக்கு இருக்கணும் தாயா, இந்த தகப்பன் தான் எனக்கு இருக்கணும் அப்படி நம்ம பிளான் பண்ணி பிறந்தோமா? சொல்லுங்க பார்ப்போம். இல்லையே. ஆண்டவர் தீர்மானித்தது. இந்த கரு கலைந்து போகாதபடி அம்மாவுடைய வயிற்றிலே அந்த கருவை கண்கள் கண்டது. ஆமென். எலும்புகள் உருவாகிற விதங்கள் எல்லாம் அவருடைய புஸ்தக ஏட்டில் எழுதி வைத்திருக்கிறாரு. எல்லாம் அவர் பிளான்க, பக்கா பிளான். எல்லாம் அவருடைய இறையாண்மையின் கீழ் அடங்கி இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஆக புலம்புவதை நிறுத்திவிட்டு, ஓ நம்மை சிருஷ்டித்த தேவனுடைய முகத்தை நோக்கிப்பார்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் வெட்கப்படவே இல்லை. கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்த விடவே மாட்டார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையால் திருப்தி ஆவார்கள். ஓ என் ஜனங்கள் ஒருபோதும் 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 வெட்கப்பட்டு போவதே இல்லை. அல்லேலூயா. அப்போ நஷ்டம் வந்தால் என்ன பண்ணுறது? நஷ்டத்தை லாபமாக நினைங்க. கிறிஸ்து எனக்கு ஜீவன், கிறிஸ்து தான் ஜீவன். பரிசுத்த பவுலடிகளார் பிலிப்பியர் 1:21 சொல்றார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு. சாவை நம்ம பெரிய நஷ்டமாக பார்க்குறோம், ஆனால் பவுலடிகளார் பெரிய லாபமாக பார்க்குறார். அல்லேலூயா. அப்படி செய்ய முடியுமா? சோத்திரம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அது எதை குறிக்கிறதுனா, மரணமே வந்தாலும் பரவாயில்ல, என் தேவன் தான் ஜீவன், அவருக்குள் நான் மகிழ்ச்சியாய் இருப்பேன். அல்லேலூயா. இந்த ஆபகுக்கை எழுதினவர் ஒரே கம்ப்ளைண்ட், ஆனால் முடிக்கிறது பாருங்க, அந்த புகழ் பாடலோடு முடிக்கிறார், ஆனந்த சந்தோஷத்தோடு முடிக்கிறார், ஒரு வெற்றி களிப்போடு முடிக்கிறார். நம்ம வாழ்க்கை எப்போவுமே முடிவு எப்படி இருக்கணும்? மகிமையாக இருக்கணும். ஆரம்பம் எப்படினாலும் இருந்துட்டு போகலாம், பிரச்சனை இல்லை. பில்கேட் சொல்றாரு, ஏழையா பிறந்தது உன் குற்றம் இல்லை, மறிக்கிறது ஏழைன்னா குற்றம் அப்படிங்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ சோம்பேறியாவே இருந்துட்டேன்னு அர்த்தம். நீ உழைக்கல, முயற்சியே எடுக்கல. ஏழையா பிறந்தது ஓகே, அதை விட்டுரு. பிறப்பு எதுக்கு பார்க்குற? முடிக்கிறது ஏழையா முடிக்கிறேன்னா நீ முயற்சியே எடுக்கல. சாக்கு போக்கு சொல்லி, சூழ்நிலையை குறை சொல்லி, பெற்றவங்களை குறை சொல்லி, உடன்பிறப்பை குறை சொல்லி, ஆமீன், குடும்பத்தை குறை சொல்லியே வாழ்ந்து முடிக்கிறதும் பார்த்துறான். ஏழையா முடிக்கிறேன்னு பில்கேட் சொல்றான் பாருங்க. வேதம் என்ன சொல்லுகிறது? சோத்திரம். முடிவு மகிமையான முடிவை அப்பன் இயேசு வைத்திருக்கிறார். ஆமென். மகிமையா முடிக்கணுங்க, சிரமம் எடுக்கணும். நமது நம்பிக்கை ஆண்டவரில் வைக்க வேண்டும். சூழ்நிலைகளின் மேல் அல்ல, மனிதர்கள் மேல வச்சிடாதீங்க தயவு செய்து. திடீரென்று நீங்கள் நம்பினவர்கள் இந்த பூலோகத்தை விட்டே எடுக்கப்படுவார்கள். அப்படி நடக்குங்க. ஏன் அப்படி ஆண்டவர் செய்கிறார் அப்படின்னா, நம்முடைய நம்பிக்கை எப்போதும் கர்த்தர் பேரில் இருக்க வேண்டும். ஆமென். அதுக்காக மனுஷனெல்லாம் சந்தேகப்படுங்கன்னு சொல்லலை. அவங்கள நேசிக்கணும், அன்பு பாராட்டணும், நம்பிக்கை வைக்கணும். ஆனால் இந்த அன்பை விட, இவர்கள் மேல் வைக்கிற அன்பை விட, நம்பிக்கையை விட கர்த்தர் பேரில் அதிகமாய் நாம் நம்ப வேண்டும். ஆமென். அவர் தான் மாறாதவர். நாசியில் சுவாசம் இருக்கிற மனிதனை நம்புவதை விட்டு விடுங்கள். சிருஷ்டிகர் மேலே நம்பிக்கை வைங்க. சிருஷ்டிகர் மாறவே மாட்டாருங்க. ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் உங்கள் கால்களை மான்களின் கால்களை போல் ஆக்கி உயர்ந்த ஸ்தலங்களில் உங்களை நடக்க பண்ணுகிற தேவன். ஆமென். உயர்ந்த ஸ்தலங்களை எப்படிங்க நடக்க முடியும்? கர்த்தர் நடக்க செய்கிறாருன்னா இது அவரால் மாத்திரம்தான் முடியும், நம்மால முடியாது. கால்களை அவர் பலப்படுத்துவார். ஆமென். உங்கள் இருதயத்தில் பலருக்கு
இருதயத்தில் பெரிய கேள்வி, நடக்க முடியலையே, என்னால் நடக்க முடியல, குடும்பத்தை நடத்த முடியல, இந்த பிள்ளைகளை வளர்க்க முடியல, ஸ்தோத்திரம், வீட்டை கவனிக்க முடியல, என்னால் முடியலன்னு சொல்லி நடக்க முடியாத சூழலில் வந்திருக்கிற இன்றைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக அந்த 19ஆம் வசனத்தை உங்களுக்கு சொல்லுகிறார். நான் விசுவாசிக்கிற உங்களுக்கு பெரிய பலனாக இருக்கும். 19ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணும். உயர்ந்த ஆசீர்வாதத்தை அப்பன் இயேசு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கிமு 606 இதை எழுதினாராம். கிமு 606. இவர் எழுதி ஒரு வருஷத்துல பெரிய பேரழிவு வந்தது. தீர்க்க தரிசனமா உரைச்சிருக்கிறார். திடீர்னு வரும் அழிவு, பேரழிவு வரும், எந்த எச்சரிக்கை இல்லாம வரும், கடுமையானது, நிதி பேரழிவு என்று எச்சரிக்கிறார். நம்பிக்கை ஆண்டவர் மேல வச்சுக்கோங்க அப்படிங்கிறார். விதின் a year நேபுகாத் நேச்சார் யூதாவின் மேல் படையெடுத்து வந்து 3 விசை படையெடுத்து வந்து கிமு 586 முற்றிலும் எரித்து நாசமாகிட்டான் எருசலேம. தீர்க்க தரிசனம் சும்மா இருக்காது. இன்னைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றார். எப்போ, எங்க, என்னைக்கு வரும்னு தெரியாது. ஒன்றை புரிந்து கொள்ளணும் தேவ ஜனம். சும்மா ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதத்தை நம்பிக்கை வைக்காதீங்க. ஆசீர்வாதம் திடீரென்று நம்முடைய கையை விட்டு போய்விடும். அப்போ என்ன செய்வீங்க? மகிழ்ச்சி இழந்துடக்கூடாது. இந்த சத்தியம் நிறைந்த வார்த்தைகள் உங்களுக்கு பலனாக இருக்கும் என்று அடியான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். இந்த விசுவாசம் எப்படி வந்துச்சு? முந்தின அதிகாரத்தில் கர்த்தர் அவனோடு இடைபடுகிறார். ஆமென். 2ஆம் அதிகாரம் முழுவதும் கர்த்தருடைய வார்த்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா 48:10 வாசிக்கலாம். இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போல் அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். ஆமென். ஆண்டவர் நம்மளை எங்க தெரிந்து கொள்றாராம்? உபத்திரவத்தின் குகைங்க. நம்ம நினைக்கிறோம் பஞ்சு மத்தை வாழ்க்கைன்னு சொல்லி நினைக்கிறோம். கர்த்தர் நம்மளை சோஸ் பண்ணதே, தெரிந்தெடுத்தது எங்கன்னா, நீங்கள் அநேகர் கேள்வி கேட்டு வந்திருக்கிறீங்க. இந்த கேள்வி தான் என்னுடைய இருதயத்தில் ரிங்காரமிட்ட கேள்வி. என்ன கேள்வி? நீங்கள் உங்கள் இருதயத்தில் கேட்ட கேள்வி, எனக்கு மட்டும் ஏன், எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவர் இத்தனை உபத்திரவம்? என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய சரீரத்தில் இத்தனை பாடுகள், காரியம் நடக்கவில்லை, பிள்ளைகள் கீழ்ப்படியில், எதிர்காலத்தை நினைக்கும் போது சூன்யமாக இருக்குது, ஒன்றுமே நடக்கலையே, வாய்க்க பண்ணலையே, எனக்கு மட்டும் ஏன்? அதான் உங்க கேள்வி. கர்த்தர் இன்றைக்கு உங்க கேள்விக்கு ஆன்சர் கொடுக்கிறார். தீர்க்க தரிசனமாக சொல்றார். 48:10. ஆமாம், எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்ட இடம். உபத்திரவத்தை குறித்து நீங்க கலங்காதீங்க. ஆண்டு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். சிஸ்டர், பிரதர், உங்களோட உபத்திரவத்தில் தான் தெரிந்து கொண்டார். காரணம் என்ன அப்படின்னா, நீங்க விலையேற பெற்ற ஜனம், நீங்கள் ஆண்டவருடைய பொக்கிஷம். பொதுவா இந்த விலையேற பெற்ற கற்கள், முத்துக்கள், இந்த பொன், இதெல்லாம் எங்க கிடைக்கும்? அப்படியே மேலே போனோடனே அப்படியே நிலத்துல கிடக்குதா? அது இத்தனை டிகிரி ஆழத்துல உருவாகுது பாரு. எத்தனையோ ஃபாரன்ஹீட் 1600க்கு மேல சொல்றான். அந்த டிகிரி அதுல தான் அது உருவாகுதான். அந்த விலையேறப்பட்ட கற்களா மாறுகிறது. பார்த்தீங்கன்னா சாதாரண வெப்பநிலையில் அல்ல. இப்ப நம்மை உருவாக்குகிறார். பயப்படாதீங்க. உங்க வாழ்க்கையில் நடக்கிற அநேக உபத்திரத்துக்கு நீங்க உங்க இருதயத்துல கேள்வி என்ன அப்படின்னா, எனக்கு மட்டும் ஏன்? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், சபைக்கு சொல்லுகிறதவை காதுள்ளவன் கேட்க கடவன், உன்னை நான் உபத்திரவத்துல தான் தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? ஆமென். உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை நான். இந்த உபத்திரவம் இல்லைன்னா நீங்க கிறிஸ்தவத்துக்குள்ள வந்திருக்க மாட்டீங்க. ஆண்டவர் அறியாம போயிருப்பீங்க. இதெல்லாம் கர்த்தருடைய பெரிய திட்டம்.
எத்தனை பேர் சந்தோஷமா சொல்லலாம், உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பு நடந்தேன், இப்பொழுதோ உமது வழியிலே நடக்கிறேன். நல்ல கரங்களை தட்டி, ஓ கர்த்தர் உங்களை நேரான பாதையில தான் நடத்துறார். உபத்திரவம் நன்மைக்காகத்தான். உபத்திரவம் இல்லைன்னா இன்னைக்கு நீங்க சர்ச்சுக்குள்ள இருந்திருக்க மாட்டீங்க. கர்த்தருடைய அன்பின் கயிறு உண்மையில் வீசப்பட்டதினால் இந்த உபத்திரவத்தை கர்த்தரே அனுமதித்திருக்கிறார். உபத்திரவத்தின் குகையில தான் நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள். ஆமென். ஸ்தோத்திரம். நமது விசுவாசம் பொன்னிலும் பசும் பொன்னிலும் விலையேற பெற்றது. அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், பசும் பொன்னானது நம்ம போட்டிருக்கிற நகை, ஆமேன், நெருப்பின் வழியாக தான் வந்திருக்கு. எல்லா தங்க நகையும் எது வழியாக தான் வந்திருக்கு? நெருப்பின் வழியாக புடமிடப்பட்டு அதனுடைய அந்த கரைகள், சேதாரம், கூலிங்கிறாங்கல்ல, தேவையில்லாத அழுக்கெல்லாம் வெளியே போய் பலன்னு மின்னுது பாருங்க. எப்படி அந்த உபத்திரவத்தின் குகை அதன் வழியாக தான் கடந்து வந்திருக்கு. அநேக 1500 டிகிரி செல்சியஸில் தட்டான் உள்ளே வைக்கிறான். அப்போ வெளியே களிம்பு வெளியே போகிறது, அந்த தங்கம் மட்டும் எஞ்சி இருக்கிறது. அப்படி உருக்கி உருக்கி புடமிட்டு நம்மை சுத்த பசுமொன்னாக கர்த்தர் நமது விசுவாசத்தை கனம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இந்த ஆபகுக் புஸ்தகம் 3 அதிகாரம் தான், 56 வசனம் தான். ஆரம்பமே கேள்விதான், முடிவுதான் பயங்கரமா இருக்கு. ஆரம்பம் வாசிங்க, 1-2 வாசிக்கலாம். ஆபகுக் என்னும் தீர்க்கதரிசி தரிசனமாய் கண்ட பாரம். என்ன பாரம்? கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? நீர் கேளாமல் இருக்கிறீரே. கேட்காம இருக்கிறீங்களே ஆண்டவரே. கொடுமையின் நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? நீர் ரட்சியாமல் இருக்கிறீரே. இப்படி எல்லாம் ஆண்டவரை கேள்வி கேட்கலாமா? ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறப்ப நமது கேள்விகளை ரொம்ப நிதானமாக கேட்கணும். தப்பு கிடையாது, கேட்டிருக்காருல்ல, தீர்க்கன் கேட்டிருக்கான். அப்போ இது எழுதி வச்சிருக்காருன்னா இப்படி நம்ம ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். எது வரைக்கும் ஆண்டவர் இப்படி கேட்காம இருக்கிறீங்களா? எவ்வளோ ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், நீங்கள் ஏன் இப்படி இருக்கிறீங்க, மௌனமாக இருக்கிறீங்கன்னு சொல்லி முறைப்படி ரொம்ப நிதானமாக ஆண்டவரிடத்தில் கேட்குறான். அப்படி கேட்டு என்ன சொல்றார் அப்படின்னா, நீங்க இவ்வளோ அக்கிரமத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்களே ஆண்டவரே, எவ்வளோ அக்கிரமம் நடக்கு என் வாழ்க்கையில. 4ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் நியாயப்பிரமாணம் பலனற்றதாகி நியாயம் ஒருபோதும் செல்லாமற் போகிறது. நியாயமே எடுபடல என் வாழ்க்கையில. துன்மார்க்கன் நீதிமானை வளைந்து கொள்ளுகிறான், ஆதலால் நியாயம் புரட்டப்படுகிறது. துன்மார்க்கனை வச்சு எங்களை செய்றீங்களே, நம்ம பாஷையில வச்சு செய்கிறீங்களே அப்படிங்கிறாங்கல்ல. துன்மார்க்கனை வச்சு எங்களை பழி வாங்குறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு அடுக்குமா, நியாயமா? அப்படி செய்யாதீங்க ப்ளீஸ். எது வரைக்கும் ஆண்டவரே. அப்படிதான் நம்ம வேலை பார்க்குற இடத்துல துன்மார்க்கன் நமக்கு அதிகாரியாக இருக்கிறான், நம்மளை என்ன போட்டு தாளிக்கிறான் பாருங்க. அப்படி யாராவது பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறார், இன்னைக்கு உங்களோட கர்த்தர் பேசுகிறார். ஆமென். இதே கேள்விதான் நமக்கும். துன்மார்க்கன் என் மேலே அதிகாரமாக இருக்கிறான், அவன் நீதி செய்கிறது இல்லை, அவன் பேசுறது வைக்கிறது எல்லாமே அநியாயம், எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் ஆண்டவரே உமக்கு அடுக்குமா அப்படின்னு கேட்கும்போது தொடர்ந்து இவனுடைய கேள்விகளுக்கான 4 வசனம், இவனுடைய வார்த்தை 5ஆம் வசனத்தில் ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். 5 முதல் 11ஆம் வசனம் வரை கர்த்தருடைய பதில். முதல் 4 வசனம் இவனுடைய கேள்விகள். மீதமுள்ள 5 முதல் 11 வசனங்கள் கர்த்தருடைய பதில். ஆமென். நமது ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுப்பாரா? கட்டாயம் கொடுப்பார். ஆண்டவர் சொல்றாரு, நான் துன்மார்க்கனை ஏன் ஏற்படுத்தி வச்சிருக்கேன்னா, இன்னும் 1 வருஷத்துல உங்க தேசத்துல ஒரு அழிவு வரப்போகுது. அதுக்கு நான் பாபிலோனியனாகிய ஒரு ராஜ்யத்தை சைடில் உருவாக்கிட்டே இருக்கேன். நல்ல கவனிங்க, ஆண்டவர் ஒரு அழிவை கொண்டு வர திடீர்னுலாம் வந்துடாது. நம்ம என்னைக்கு கீழ்ப்படியாமல் போகிறோமோ, என்றைக்கு தொடர்ந்து நம்ம பாவத்திலே இருக்கிறோமோ, அன்றைக்கு திடீர்னுலாம் அன்னைக்கு ஒருத்தன் பிறக்க மாட்டான். எல்லாம் ஆல்ரெடி பிறந்து உருவாகி ரெடியாக இருப்பான். தொடர்ந்து பாவத்திலே நிலைத்திருந்தால், சிலர் பாவம்னு சொல்கிறாங்க, சிலர் இது ஆண்டுடைய திட்டம்ங்கிறாங்க. கிமு 605 நேபுகாத் நேச்சார் வருவது
தேவ திட்டம். திடீரென்று பேரழிவு வந்தது. 586 எருசலேமை தீக்கரை ஆக்கினான், சுட்டு தவிடுபடி ஆக்கிட்டான். பாழான தேசமாய் மாறிடுச்சு. அதை தான் முன்னுரைக்கிறார். இதெல்லாம் போயிரும் போயிரும் போயிரும். தேவஜனம் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நமது பலன். அல்லேலூயா எச்சரிக்கிறார். ஒரு வருஷத்தில் இது நடந்துடுச்சு. கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, நான் எல்லாம் ரெடியாக வச்சிருக்கிறேன், எல்லாம் பேரலா ப்ரிப்பேர்டாக இருக்கு. வாசிங்க 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் புறஜாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள். விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். இதில் சிலர் வாக்குத்தத்தமா வச்சிருக்காங்க. இது வாக்குத்தத்தம் கிடையாது, அழிவுக்குரிய வாக்குத்தத்தம். எப்பவுமே வேதத்தை தியானிக்கிறப்ப முன்பின் வசனங்களை நல்லா அலசி பார்த்து தான் எது வாக்குத்தத்தம் எடுக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் இதை வாக்குத்தத்தம் வச்சிருக்கிறாங்க. விசுவாசியா விட்டாலும் ஒரு கிரியை நான் நடப்பிக்க போறேன். எந்த கிரியை? பாபிலோன் எழுந்து நேபுகாத் நேச்சார் உன்னை சிறையாக்கி கொண்டு போவான். இதுதான் ஆண்டுடைய பெரிய சாபங்க. இதை இன்னைக்கு நிறைய பேர் வாக்குத்தத்தம் வச்சிருக்கிறாங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீ விசுவாசிக்காவிட்டாலும் பரவாயில்ல, இது நடக்கும்பா அப்படின்னு இவருக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். என்ன எச்சரிக்கை? வேகமுள்ள ஒரு ஜாதியை நான் எழும்ப பண்ணுவேன். 7ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். அவர்கள் கெடியும் பயங்கரமும் ஆனவர்கள், அவருடைய நியாயமும் அவருடைய மேன்மையும் அவர்களாலேயே உண்டாகும். இப்படி குதிரையை போல, 8ஆம் வசனத்தின் முதல் வார்த்தையை பாருங்க, குதிரையை போல வருவாங்க, சிவிங்களிலும் வேகமா வருவாங்க, திரிகிற ஓனாய் விட தீவிரமா இருப்பாங்க. எப்படிலாம் உருவகப்படுத்துகிறார் பாருங்க. பாபிலோன் ராஜ்யத்தின் அந்த படையெடுப்பை கர்த்தர் உருவகப்படுத்துகிறார். கெடியுடையவர்களாய், பயங்கரமானவர்களாய், குதிரைகளிலே, சிவிங்கைகளிலே, ஓநாய்களே இப்படி வருவாங்க. ஸ்தோத்திரம். தீவிக்கிற கழுகளை போல பறந்து வருவார்கள். இப்படிலாம் சொல்லி முடிக்கிறார். இதெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறார். மீண்டும் தீர்க்கன் தன்னுடைய கேள்விகளை கர்த்தரிடத்தில் முன்வைக்கிறான். அல்லேலூயா. என்ன கேள்வி? ஆண்டவரே ஸ்தோத்திரம், இவருடைய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, 2வது குற்றச்சாட்டு வாசிக்கலாம். ஸ்தோத்திரம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து இவருடைய கான்வர்சேஷன், இவருடைய பாரத சொல்றார். வாசிங்க. தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே, பின்னை துரோகிகளை நீர் நோக்கி கொண்டிருக்கிறது என்ன? துரோகிகளை நோக்கி கொண்டிருக்கிறது என்ன? துன்மார்க்கன் தன்னை பார்க்கிலும் நீதிமானை விழுங்கும் போது நீர் மௌனமாய் இருக்கிறது என்ன? இப்படி மௌனமா இருக்கிறீங்களே, துன்மார்க்கன் கையில போய் நீதிமான விட்டு கொடுத்துட்டீங்களே சப்பா சொல்லி ஆண்டவர்கிட்ட மீண்டும் கேள்விகளை அடுக்குகிறான். ஆண்டவர் என்ன பதில் கொடுக்கிறார் அப்படின்னா, நீ நினைக்கிற துன்மார்க்கனை விட்டுன்னு, இல்லை இல்லை, அவனையும் கவிழ்த்து போடுவேன். ஆண்டுடைய திட்டம்லாம் பயங்கரமா இருக்குங்க. அதை நம்மளால புரிந்து கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. இந்த போர் எதற்கு நடக்கு? யாராவது புரிந்து கொள்ள முடியுமா? இந்த போர் அவங்களுக்கு தானே. நமக்கு ஏன் பாதிக்குது? நமக்கு ஏன் பாதிக்குது? ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறார். தேவஜனம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். ஜெபிக்க வேண்டியது நமது கடமை. அல்லேலூயா. ஒருவேளை சுவாமி அதை மாற்ற மனஸ்தாபப்படுவார். ஆமென். தீங்குக்கு கர்த்தர் மனஸ்தாபப்படுகிற தேவன். ஆமென். தீமையிலே துன்மார்க்கன் மரிப்பது தேவ சித்தம் அல்ல. இதெல்லாம் பார்க்கிறப்ப தேவஜனம் ஒன்றை புரிந்து கொள்ளணும். இதெல்லாம் கர்த்தருடைய இறையாண்மையின் கீழ், அவருடைய ரெய்னிங் அத்தாரிட்டி எல்லாம் அவருடைய அரசாட்சியின் கீழ் தான் நடக்கிறது. மனிதர்களால் எதுவுமே செய்ய முடியாது என்பதை நீங்களும் நானும் புரிந்து அவரிடத்தில் சரணாகதி அடைந்து விடுவது தான் இந்த நிகழ்ச்சிகளின் நோக்கம். ஆமென். அல்லேலூயா. 2ஆம் அதிகாரத்தில் சோத்திரம் 1 வசனம் வரை இவர் பேசுறார். இப்படி பண்ணிட்டீங்களே சுவாமி, துன்மார்க்கன் தன்னை பார்க்கிலும் நீதிமானை விழுங்கும் போது நீர் மௌனமாய் இருக்கிறது என்ன? அதிகாரி இல்லாத உருவற்றிற்கு சமமாக்குறது என்ன? புலம்பலாமா தேவ சமூகத்தில்? கண்டிப்பா புலம்பலாம். ஆனால் கர்த்தர் கொடுக்கிற மறுமொழி என்ன? இந்த இப்பேற்பட்ட கொம்பனாகிய பாபிலோன் ராஜ்யத்தையும் மடங்கடிக்க இன்னொரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவேன்னு சொல்லி இந்த தீர்க்கதரிசிக்கு ஆமென் நீண்டகால தீர்க்க தரிசனங்களை
தேவன் பதிவு செய்கிறார். ஆமென். ஜெபிக்கிறப்ப எதிர்காலத்தை காண்பித்து கொடுப்பாரா? கண்டிப்பா காண்பித்து கொடுப்பார். வரப்போகிற அழிவையும் காண்பித்து கொடுப்பார். அந்த அழிவிலிருந்து ஜனங்கள் எப்படி மீட்டெடுக்கப்படுகிறார்கள் என்பதையும் காண்பித்து கொடுப்பார். காண்பித்து கொடுத்து ஒரு வாக்கு தத்தத்தை சொல்றார். அந்த வாக்கு தத்தத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஆமென். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இதோ அகங்காரியா இருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானது அல்ல. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் கொடுத்த அருமையான வாக்கு. பேரழிவில் அவருடைய நியாய தீர்ப்புல ஒரு வாக்கு தத்தத்தை ஆபகுக் தீர்க்கதரிசி கொடுக்கிறார். இப்போ இந்த இடத்துல அம்மா விசுவாசத்தினால் பிள்ளை பிழைப்பான் போட்டிருக்கா, அம்மாவுடைய ஜபத்தினால் கணவன் பிழைப்பான் போட்டிருக்கா. ரொம்ப அது கூர்ந்து கவனிக்கணும். தன் விசுவாசத்தினால் அவரவருடைய ஜீவியத்திற்கு அவரவர் பொறுப்பு. அம்மா ஜபிக்கிறதுனால பையன் ரட்சிக்கப்பட மாட்டான். ஆமென். ரட்சிப்பு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும், ஜபம் அதுக்காக செய்யக்கூடாதுன்னு சொல்லலை. அவரவருக்கு பசி எடுத்து அவரவர் தான் சாப்பிட முடியும். என் பசிக்கு நீங்கள் சாப்பிட முடியுமா? என்னுடைய தாகத்துக்கு நீங்கள் தண்ணீர் அருந்த முடியுமா? என்னுடைய களைப்புக்கு நீங்கள் ஓய்வெடுக்க முடியுமா? என்னுடைய நித்திரை உங்களுக்கு ஈக்குவலாக இருக்குமா? ஆகவே தான் புத்தி உள்ள கன்னிகை 5 பேர், புத்தி இல்லாத கன்னிகை கம்பேர் பண்ணுறார். தாங்க அப்படிங்கிறார், தரக்கூடாதுங்கிறாங்க. எதை தர முடியாது? எதுவுமே ஷேர் பண்ண முடியாத ஒன்று என்னன்னா, நான் பெற்ற ரட்சிப்பை உங்களுக்கு நான் ஷேர் பண்ண முடியாது. நீங்களா விசுவாசித்து ஆண்டவரை நம்பி ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள் வளரணும். ஒரு சப்போர்ட்டாக இருக்கலாம், அவ்வளோதான். தட்ஸ் ஆல். இங்கே மெம்பர் ஆனால் பரலோகம் போயிட முடியுமா? அப்படிலாம் போக முடியாது. அவனவன் தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அப்படின்னா பெரிய மறுமலர்ச்சியை கிறிஸ்தவத்தில் ஏற்படுத்தினது ஆபகுக் 2:4 கடைசி வார்த்தை. ஆமென். நான் விசுவாசிக்கிறேன். சோத்திரம். எத்தனை பேரழிவுகள், நியாய தண்டனைகள், ஆமென், சோத்திரம், இயற்கை பேரழிவுகள், கொள்ளை நோய் வந்தாலும் இந்த வசனத்தை பிடிச்சு கொண்டால் நம்முடைய வாழ்க்கையிலும், ஆமென், சோத்திரம், வெற்றி நிச்சயம். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவர் 2ஆம் அதிகாரம் முழுவதும் தீர்க்கனோடு இடைபடுகிறார். கடைசி வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் பேசின அந்த 2ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனம். கர்த்தரோவென்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். பூமியெல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாயிருக்க கடவது. கீப் சைலண்ட் அப்படிங்கிறார். எல்லாம் என்னுடைய ஆளுகை. தட்ஸ் மை கண்ட்ரோல். உன்னால எதுவுமே செய்ய முடியாது. அமைதியாயிரு, மௌனமா இருந்து தேவன் செய்கிறதை, உங்களுக்கு இரட்சிப்பின் கிரியைகளை பாருங்கள். ஆமென். அழிவு வரலாம், ஆண்டவருடைய நியாய தண்டனைகள் வரலாம். இன்னும் இந்த உலகம் எப்படிலாம் மாறப்போகுதுன்னு தெரியல. எல்லாம் ஆண்டவரால் தான் வந்ததுன்னு சொல்லி பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். இங்கே வாசம் பண்ணுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமது சரீரத்திலே ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பூமியெல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாய் இருக்க கடவுள். அமைதியா இருந்து நீங்கள் கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஆமென். நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நீங்கள் அமர்ந்திருந்து எல்லா பொசிஷனும் சொல்றார். நின்றுக்கிட்டே பாருங்கிறார், கையை கட்டி பாருங்கிறார், உட்கார்ந்துக்கிட்டு பாரு அப்படிங்கிறார். சிட், உட்கார்ந்து. அப்புறம் இது இந்த காரியம் என்னமாய் போய் அறி மட்டும் ஸ்டாண்ட் ஸ்டில், அது பொறுத்திரு, உட்கார்ந்து பாரு அப்படிங்கிற. நம்முடைய ஆண்டவர் கிரியையிலே அவர் வல்லவர். ஆமென். யோசனைகளிலே அவர் பெரியவர். அதை நம்மளால் ஆராய்ந்து முடியவே முடியாது. நாம் ஒன்று செய்யணும், உத்தம நடக்கையை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 84:11 வாசிக்க கேட்போம். உத்தமமாய் நடப்பதை தேவ ஜனம் காத்து கொண்டு நாம் ஜீவிக்க வேண்டும். கடினமான பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள இந்த இருதயத்தில் இந்த வசனங்கள் எல்லாம் பதித்து வைத்து 84:11 வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். ஹல்லேலூயா.
யாக்கோபு 1:17 உங்கள் மனசில் அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கணும். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம், ஆமேன், 17ஆம் வசனத்தை அல்ல எல்லாம் சத்தமாக வாசிக்கலாம். இந்த வசனத்தெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா யார் மேலே உங்களுக்கு கசப்பு இருக்காது, யார் மேலே நீங்கள் பொறாமப்பட மாட்டீங்க. உங்கள் குணம் நல்ல குணமாக இருக்கும். ஏன்னா எல்லா ஆசீர்வாதத்தின் எங்கே சைன் ஆகுது? எல்லாம் பரலோகத்தில் சைன் ஆகுறது. அல்லேலூயா. உங்கள் முதலாளி மேலே சந்தேகப்பட மாட்டீங்க. இன்க்ரிமெண்ட் போட்டாலும் போடாட்டிலும் பிரச்சனையே இல்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வாசிக்க உண்மையான பூரணமான பரத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் வேற்றுமையின் நிழல் இல்லை. ஆமே. there is no partiality. மனுஷன் எல்லாம் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இந்த வசனம் மட்டும் உங்களுக்குள்ள ஆழமா இருந்துச்சுன்னா நீங்க யாரையும் எதிர்பார்க்க மாட்டீங்க. உங்க இருதயத்தில் ஒரே ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னா, எனக்கு சொந்த வீடா, எனக்கு நல்ல ஒரு வேலையா, நல்ல ஒரு படிப்பா, எல்லாம் எங்க அசைன் ஆகணும்? ஹெவன்ல. பரலோகம் சைன் போட்டாதான் எனக்கு இந்த வேலை கிடைக்கும், பரலோகத்தில் சைன் போட்டாதான் இந்த வரன் கிடைக்கும், பரலோகத்தில் சைன் போட்டாதான் இந்த குழந்தை பாக்கியம். சோத்திரம். பரலோகத்தில் சைன் ஆனாதான் இந்த இன்க்ரிமெண்ட், பரலோகத்தில் சைன் ஆனாதான் இந்த நிலத்தை நான் வாங்க முடியும். இந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் யாரையும் எதிர்பார்க்க மாட்டீங்க. யாரையும் எதிர்பார்க்கலைன்னா உங்களுக்கு இருதயத்தில் வருத்தமே இருக்காது. அல்லேலூயா. உங்கள் இருதயம் மகிழ்ச்சியாக இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை வழங்காதிரார். உத்தம நடக்கையை காத்துக்கொள்ள வேண்டும். உண்மை பேசுகிறதில்ல, கர்த்தருக்கு உண்மையாய் நடப்பதில்ல, உத்தம ஜீவியத்தை காத்துக்கொள்ள வேண்டும். மட்டுமல்ல, விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். இந்த இப்படிப்பட்ட இழப்புகள் வரும்போது how can we learn to trust God? ஆண்டவரை எப்படி நான் தொடர்ந்து நம்பிக்கை வைப்பது? ஒரு பெரிய கேள்வி இல்லை? இழப்புகள் வரும்போது, காரியங்கள் வாய்க்காமல் இருக்கும்போது தொடர்ந்து keep on trust. how? இவர் சொல்றார், yet I will rejoice in the Lord. எல்லாம் போனாலும் 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 நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், ரட்சிப்பின் தேவனுக்குள் களிகூறுவேன் அப்படிங்கிறார். பாருங்களேன், ரூத் 1:16. அவருடைய நம்பிக்கை பாருங்க, அவருடைய விசுவாசம், ஆண்டவர் மேலே வைத்த பக்தி வைராக்கியம். டே அப்பா. ரூத் 1:16. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். பேசாதீங்க அத்தை. நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அல்லேலூயா. என்னங்க அவளுக்கு நம்பிக்கை இருந்துச்சு? எதிர்காலம் என்ன எப்படி இருக்கும் ஒண்ணுமே தெரியாது. ஒரு வயதான பாட்டியை நம்பி எப்படி போவா? நான் யோசித்தேன், ஆபிரகாமாவது தேவன் அழைத்தார், நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ அப்படின்னார். போனா. ஏன்? ஆண்டவர் பேசினார். ரூத்துக்கு ஆண்டவர் பேசவே இல்லைங்க. ஆண்டவர் பேசினா நம்பலாம், ரூத்துக்கு யார் பேசினா? என்ன நம்பிக்கை அவளுக்கு? தகப்பன் வீட்டை விட்டாள், தன்னுடைய தேசத்தை விட்டாள், தன்னுடைய இனத்தை விட்டாள். ஆமென். சோதரம். எந்த ஒரு தேவ சத்தமும் கேட்கப்படவில்லை. ஆனாலும் இருதயத்தில் ஒரு கடுகளவு நம்பிக்கை, கடுகளவு விசுவாசம். என்ன விசுவாசம்? உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நான் திரும்பி போறதை பற்றி சத்தம் வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். என்ன நம்பிக்கைங்க! எல்லாம் இழந்தாள், கணவனை இழந்தாள், தன்னுடைய பெற்றோரை தேவன் நிமித்தம் விட்டாள். பெற்றோர்லாம் அங்கதான் இருக்கிறாங்க. நீ போயிருமா அப்படிங்கிறார். ஒருபால் அத்தைக்கு முத்தம் கொடுத்துட்டு, யூதாஸ் முத்தம் கொடுத்துட்டு கிளம்பியாச்சு. அப்போ அவ்வளோ தூரம் வந்தது சும்மா பேச்சுக்கு, அப்படி தானே? கொஞ்ச தூரம் வந்தது
பேரளவுக்கு அத்தை எப்போ சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு காத்துட்டு இருந்திருப்பா. அத்தை சொன்ன உடனே யூட்டன் போட்டு ஒரு யூதாஸ் முத்தம் கொடுத்து கிளம்பியாச்சு, ஒரு பால். ஆனால் ரூத்தோ விசுவாசத்தை பார்த்தீங்களா? விசுவாசம் ஆண்டவர் விட்டாரா? கொண்டு போன இடத்துல, அடிமையாய் போன இடத்தில் எஜமாட்டியாய் மாற்றப்பட்டார். ஆமே. அந்த வம்சத்தில் தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். தாவீதின் வம்சம். தாவீதினுடைய அப்பா இதுக்கு பேரன், அப்படி தானே? ஸ்தோத்திரம். பாருங்க, போவாஸ் ஓபேத்தை பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் ஸ்தோத்திரம். பாருங்க, அப்படி போவாஸ், ஈசாய், தாவீது. அப்போ தாவீதோட பாட்டி அவள் எடுத்த ஒரு முடிவு, உன்னுடைய தேவன். அப்படி ஸ்ட்ராங்கான முடிவு எடுக்கணும். ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்பேன் கடைசி வர, யார் எதிர்த்தாலும் பரவாயில்ல. தகப்பன் வீட்டை இன்னைக்கு நிறைய பேர் விடுறதே இல்லை. தகப்பன் வீட்டை விடணும், விடுறதுக்கு மனசு இல்லை. இனத்தை விடுறதுக்கு மனசு இல்லை. எப்போ பாரு இனம் 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 இனம். தகப்பன் வீடை விடுறதில்லை. அப்புறம் எப்படிங்க ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிடைக்கும்? ஆபிரகாம் தகப்பன் வீட்டை விட்டான், விசுவாசத்தின் தகப்பனாகவே மாறினான். அல்லேலூயா. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்காக விட்டவங்க யாரும் ஓட்டாண்டி ஆனதே இல்லை. நம்ம விட மாட்டோம். அது எப்படி பாஸ்டர்? தகப்பனை தாயும் கணமனை சொல்லியிருக்கிறாரு. நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, டோட்டலாக தூக்கி எரிஞ்சிருங்கன்னு இல்லை. இருதயத்தின் ஆழத்தில் அவங்கள நேசிக்கணும், அவங்களுக்கு அன்பு பாராட்டணும். இருதயத்தின் ஆழத்தில் இவர்களை விட ஆண்டவருக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். ஆமென். அதுதான், அதை மறந்துடக்கூடாது. அது தூக்கி எரிஞ்சிடுறது அப்படிங்கிறது ஆண்டவர் சொல்றார். ஒருவன் என்னிலும் தாயாவது தகப்பனையாவது சகோதரியாவது, வருது பார்த்தீங்களா, பிள்ளைகளையாவது மனைவியா, என்னிலும் அப்படின்னா கர்த்தருக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அந்த ப்ரையாரிட்டியில் ஆண்டவரை ஃபஸ்ட்டாக வைக்கணும். அதுக்கப்புறம் தாய் தகப்பன் சகோதர சகோதரி, அதுக்கப்புறம் ஆண்டவரா உறவா அப்படின்னு வர்றப்ப கர்த்தர் தாங்க, மாற்று கருத்தே இல்லை. ஆபிரகாம் தேசத்தை விட்டான். இன்னைக்கும் இஸ்ரவேல் ஒரு தேசமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. குட்டியோண்டுங்க, கேரளாவுக்கும் பாதியாக தான் இருக்குது. அதை அடிக்க முடியுதா? அங்கேருந்து எல்லாரும் போட்டு அடிக்கிறான். ஆமென். காரணம் என்ன? இஸ்ரவேல் ஒரு தேசமாக மாறினதுக்கு காரணம் என்ன? தன் தேசத்தை விட்டான். ஆமென். இவனை ஒரு தேசமாக மாற்றிட்டார். தன் இனத்தை விட்டான். இன்றைக்கும் யூதர்கள் உலகளாவிய ஆமென் ஜாதிகளில் ஒரு பெரிய சவாலான ஜாதினா எது? யூத குலம். ஜூஸ் அப்படின்னா இன்டெலிஜென்ட். கோடிங்லலாம் அவங்கள அடிச்சுக்கவே முடியாதுங்க. புதுசு புதுசாக டெக்னாலஜி கண்டுபிடிக்கிறது எல்லாம் யூதர்கிட்ட எல்லாம் காப்பி பண்ணியிருக்கு உலகமே. இரிகேஷன், ட்ரிப் இரிகேஷன் டெக்னாலஜி, இந்த வெப்பன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த உளவியல் எல்லாம் அவங்கள பார்த்து தான் காப்பி பண்ணுது. யூத குலம் அப்படின்னா ஏன்? இனத்தை விட்டான், இவனை ஒரு இனமாக மாற்றினார். தேசத்தை விட்டான், இவனை ஒரு தேசமாக மாற்றினார். தகப்பனை விட்டான், விசுவாசத்தின் தகப்பனாகவே மாற்றினார். அல்லேலூயா. அதெல்லாம் உடனே நடந்துச்சா? உடனே சில காரியம் நடக்காது. உங்கள் சந்ததிகள் தேவனுக்கென்று ஆசீர்வதிக்கப்படுவார்கள். விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் பிள்ளைகளுக்கு அதிக முயற்சி எடுக்கிற பெற்றோரே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறார். ஸ்தோத்திரம். ஆபிரகாம் விசுவாசத்தின் அடிப்படையில் இதை செய்தான். ரூத் எதன் அடிப்படையில் செய்தா? ஆண்டவர் பேசவே இல்லை. நம்பிக்கை விசுவாசத்தின் மேல வச்சா பாருங்க, கர்த்தர் கைவிடவே இல்லை. அல்லேலூயா. எதற்காக சொல்றேன் அப்படின்னா, எல்லாம் போனாலும் 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 நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதை தெரிந்து கொள்வேன். ஆமென். கேள்விகளோடு ஆரம்பித்த இந்த ஆபகுக் தீர்க்கன் கர்த்தரை புகழ்ந்து பாடி மகிழ்ந்து முடிக்கிறான். எத்தனை பேர் சோத்திரம் இந்த நம்பிக்கை என்னுடைய வாழ்க்கையில் நான் வைத்துக் கொள்வேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. சிலுவை நாதர் இயேசுவை கவனித்து பாருங்கள். சிலுவையை சொல்லி முடிக்கிறேன். இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அவருடைய சரீரத்துக்கு ஒப்பான அப்பம் இருக்கிறது. புதிய உடன்படிக்கையின் அவருடைய இரத்தத்திற்கு ஒப்பான
ரசம் இருக்கிறது. இது எதை குறிக்கிறது? ஆண்டவர் சிலுவையிலே நமக்கு செய்து முடித்த அனைத்து வழிகளின் ஆமீன் தொகுப்பு தான் இந்த இரத்தமும் இந்த அப்பமும். அல்லேலூயா. எபிரேயர் வாசிக்கலாம். ஆண்டவர் தன்னுடைய சிலுவையை எப்படி எதிர்கொண்டார், அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து தியானித்து முடிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. சிலுவையை சகித்துக்கொள் சகோதரா சகோதரியே. எனக்கு அன்பான தாய் தகப்பன்மாரே, உங்களோடு ஆண்டவர் பேசுகிறார். உங்களுக்கு முன்பு இருக்கிற சிலுவை பாடுகளை சகித்துக்கொள். இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போவதற்கு முன்பாக அந்த அவமானங்கள் நிந்தனைகள் எல்லாம் சகித்து கொண்டார். அவமானங்களை எண்ணாமல், அப்ப எதை எண்ணினார்? எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணிக்கணும். நமக்கு முன் இருக்கிற அவமானம், நிந்தைகள், இழப்புகள், சோத்திரம், இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. எதை பார்க்கணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அங்கே சொல்லியிருக்கிறார் பக்தன். எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் 12:2 வாசிக்கலாம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து. அல்லேலூயா. அவருக்கு தெரியும், இந்த சிலுவைக்கு அப்புறம் என்னுடைய சீட் எங்க இருக்கும்? பிதாவின் வலது பாரிசம். அந்த சந்தோஷத்தின் பொருட்டு எல்லாம் சகித்தார். நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஜூன் மாதம் இன்க்ரிமெண்ட்னா இந்த மாதம் அடுத்த மாதம் நடக்கிற எல்லா வேலை பலுவையும் நம்ம என்ன செஞ்சுக்குவோம்? சகிச்சுக்குவோம். இன்னும் ஒரு மாதம் தான் நான் வெயிட் பண்ணுவோம். இன்க்ரிமெண்ட் வந்தால் அடுத்த கம்பெனி தாவிர வேண்டியதுதான். அந்த இன்க்ரிமெண்ட் மேலே நமக்கு குறி. பொதுவாக உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்கிறேன். அந்த சந்தோஷத்தின் பொருட்டு எவ்வளோ வேலை சொன்னாலும் அடிமை போல செய்கிறோம். ஆனால் இருதயத்தின் ஆழத்தில் என்ன? இரு ஜூன் வரட்டும், கம்பெனி ஸ்கிப் ஆகிறனா இல்லையான்னு பாரு. எல்லாம் சகிச்சுக்கிறோம், பொறுமையாக ஏற்றுக்கொள்கிறோம். நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நமக்கு எதிர்காலத்தில் கர்த்தர் மகிமையான முடிவை வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நாம் யுகாயுகமாய் ஆண்டவரோடு கூட இருப்பதற்காகத்தான் இந்த சிலுவையை நமக்கு காண்பித்து அவர் பின்பற்றின அடிச்சுவடுகளை பின்பற்றும்படி நீங்களும் நானும் அவரவருக்கு வைக்கப்பட்டிருக்கிற சிலுவையை எடுத்துக்கொண்டு அருள்நாதர் இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்ற கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஆமென். ஆக இழப்பு ஆகட்டும், நிதி நெருக்கடியாகட்டும், உடல் பலவீனமாகட்டும், பாதுகாப்பு இல்லாத வாழ்க்கையாகட்டும், ஏது வந்தாலும் பரவாயில்ல, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எனக்கு கொடுத்த சிலுவையை நான் எடுத்துக்கொண்டு. ஒருபோதும் ஒரு காலும் பிறரை கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. நம்ம மனசு எப்போவுமே அடுத்தவங்கள தான் பார்க்க தோணும். அவன்லாம் அப்படி இருக்கிறான், இவெல்லாம் இப்படி இருக்கிறான். ஒன்று சொல்லட்டுமா? எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குங்க. உங்களுக்கு வர்ற நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், எனக்கு நான் மட்டும் கஷ்டப்படுறேன், அவன் சிரிச்சிட்டு இருக்கிறான் பார். அப்போ அவனும் அழுன்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு கஷ்டம் வரும். நீங்கள் சில சமயம் சிரிக்கிற நேரத்தில் அவங்களுக்கு வரும். எல்லாருக்குமே ஆண்டவர் பாடுகளை வச்சிருக்கிறார். அவனவன் தன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றணும். நம்ம நினைக்கிறோம், நான் அழுகிறப்ப எல்லாரும் அழுகணும். அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது. நீங்கள் சில சமயம் சந்தோஷமாக இருக்கிறப்போ அவங்க அந்த பிரச்சனையை சந்திப்பாங்க. ஆனால் நமக்கு தெரியாது. எல்லாரையும் மானிட்டர் பண்ணிட்டு உட்காந்துருக்குறோம். அது நமக்கு ஆண்டவர் போட்டு படம் பிடிச்செல்லாம் காமிக்க மாட்டார். நீ அன்னைக்கு கஷ்டப்பட்ட பாரு, இவன் இன்னைக்கு கஷ்டப்படுறான் அப்படிலாம் போட்டு காமிப்பாரா? இல்லை இல்லை. இந்த உலகத்தில் உங்களுக்கு உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை. சிலருக்கு பண நெருக்கடி இருக்கிறப்ப நீங்கள் நல்ல தாராளம் பணம் புழங்கலாம். சிலருக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் இருக்கிறப்ப உங்களுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கலாம். அதுக்காக உலகமே இருண்டது, வாழ்க்கையே முடிந்தது நினைக்காதீங்க. இதுவும் கடந்து போகும். ஆண்டவர் ஒரு வெளிச்சத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலோ களிப்புண்டாகும்.
தொடர்ந்து அழுகியா? இல்லைங்க, ஒரு நேரம்தான். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு நல்ல சந்தோஷமான வாழ்க்கை வைத்திருக்கிற என்ற நம்பிக்கையோடு நாம் ஓடுவோம். இந்த சிலுவை எடுத்துக்கொண்டு தேவனை பின்பற்றுவோம். ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான ஆராதனைகள் நீர் எங்களோடு பேசினீரப்பா. ஆண்டவரே, எது இழந்தாலும் எங்களுடைய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆண்டவர் மேலே எப்போதும் நாங்கள் வைத்து தொடர்ந்து முன்னேறி நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. சூழ்நிலைகளின் மேலோ, ஆண்டவரை பொருளாதாரத்தின் மேலோ, எங்களுடைய உடல் ஆரோக்கியத்தின் மேலோ, உறவுகளின் மேலோ எங்களுடைய நம்பிக்கை வைக்காமல் கர்த்தர் பேரில் நாங்கள் நம்பிக்கையாக இருந்து கடைசி வரை ஆண்டவர் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. அப்படி ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.